இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 26ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, சதுர்த்தி திதி வளர்பிறை. நவராத்திரிகளில் சதுர்த்தி ரொம்ப முக்கியமானது. அம்பாளை வழிபாடு செய்வது, 5 பேர் பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு நீங்கள் என்ன நைவேத்தியம் செய்கிறீங்களோ, அதுவும் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே கொண்டக்கடல நைவேத்தியம் செய்யலாம். அதை நைவேத்தியம் செய்து ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி ஒரு 5 பேர் பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு விக்னங்கள் அப்படிங்கிறது இருக்காது, தடைகளே இருக்காது. அமோகமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யாருக்கு சந்திராஷ்டமம்னா, ரேவதி நட்சத்திரக்காராளுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கல்கண்டு சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாமே நல்ல எண்ணங்களாகவே வரும். பயங்கரமான அறிவுத்திறன், அதாவது அறிவுத்திறன்கிறது இன்டலெக்சுவல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உங்ககிட்ட இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒரு நிமிஷம் கூட தப்பாக பேச முடியாது, உங்களை ஏமாற்ற முடியாது. நேர்மையான எண்ணங்கள், நேர்மையான சிந்தனைகள், 10 பேருக்கு உதவணும் அப்படிங்கக்கூடிய மனோபாவகம், இதெல்லாம் மேஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட சப்போர்ட் அமேசிங்காக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அந்யோன்யம் நல்லா இருக்கும். 10 பேர் உதவி நமக்கு நாடி வரும். ஒரு பெருமையாக உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் மேஷத்துக்கு இந்த நாளை தனித்திறமையாக மாற்றி காட்டுகிறது. அமோகமான நாளாக்கப்படுது. திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. ராசி யாந்திரம் பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் கடன் தீரும். குரு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த நாளில் நம்ம கடன் ஒரே ஒரு 1% நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் அது எவ்வளோ சீக்கிரம் கடன் தீர்க்க முடியுமோ அதுக்கான வழி ஆட்டோமேட்டிக்காக பிறகு குரு அனுகிரகம் இருந்தால் போகிறோம், முன்னோர்களுடைய அனுகிரகம் இருந்தால் போகிறோம். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தையுமே பக்குவமாக முடிவு பண்ணி இது கரெக்டு, இது தப்பு, இது இவ்வளோ செலவாகும், இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். எல்லா நாட்கள்லையும் தெளிவு இருக்காது, ஆனால் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வரன் அமையக்கூடிய பிராப்தம், மனசு சந்தோஷப்படக்கூடிய பிராப்தம், நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது அப்படியே நடக்கக்கூடிய பிராப்தம். உங்கள் மனசில் என்ன சங்கல்பம் இருக்கிறதோ அந்த சங்கல்பம் இன்றைய நாள் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய அற்புதமான நாள். பெரிய ஏற்றம் கொடுக்கும். யாருமே எதுக்காகவும் உங்களுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, தானாக நிற்கும். இந்த மாதிரி நாட்களில் அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக குழந்தைகளுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அமேசிங்கான நாளாக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கீங்களோ, எந்த விஷயத்தை போதிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்கும். பசங்களுக்கு, மெயினாக குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் படிக்கிறது தான் எக்ஸாமில் வரும், நீங்கள் படிக்கிறது அப்படியே நிற்கும். படிப்பு நல்லா தலைக்கு ஏறும், மண்டைக்கு ஏறும். எல்லாமே ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். அப்ளிகேஷன் சயின்ஸுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா வரும். அதுவும் ஃபினான்ஸ் படிக்கிறவங்களுக்கு, வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். பொதுவாக வீடு முழுக்க முழுக்க சந்தோஷமாக மனசாந்தியோடு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். சிஸ்டம், சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எழுத்துத்துறை, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். நீங்கள் என்ன வேணான்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது கன்ஃபார்ம். எப்படி, என்ன, ஏது கவலையே வேண்டாம். நீங்கள் டச் பண்ண போதும் ஜெயிச்சிடும். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். பண வலிமை அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய சந்தோஷத்தை நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் பேசினா போகிறோம், அது ஜெயிச்சிரும். உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய மரியாதை.
ஏன்னா குரு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது வரக்கூடிய வார்த்தைகளில் என்ன உண்மைத்தன்மை இருக்கோ அதுதான் வரும் வாயில். தர்மத்துக்கு மீறி பேச மாட்டீங்க, அக்கிரமமான விஷயங்கள் செய்ய மாட்டீங்க, குடும்பத்தில் அருமையான அந்யோன்யம் இருக்கும், எல்லா விஷயத்தையுமே பாராட்டக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. அமைதியான சாந்த ஸ்வரூபியாக இன்றைய நாள் நீங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நல்ல பொருளாதார வளர்ச்சியும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது. பட்டைய கலப்புவீங்க, கிளாஸாக இருக்க போகுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு என்னென்னா ஹெல்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா நடக்கும், நல்லதெல்லாம் நம்ம மேலே நடக்கும், நம்ம நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். 10 பேருக்கு நீங்கள் உதவுற மாதிரி இருக்கும். மங்கள காரியங்கள் சுப காரியங்கள் நீங்கள் நின்று பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. ஆனால் உங்கள் ஹெல்த்து நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். எதுக்கியா இப்படி அலையிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அலைச்சல், வீண் அலைச்சல் இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. எதுவாக இருந்தாலும் டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும். உங்களுடைய உடம்புங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டா போகிறோம். இன்றைய நாள் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மன சந்தோஷம் இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு செய்தி உங்கள் பையன்கிட்டேருந்து வரும், உங்கள் பசங்கிட்டேருந்து வரும். பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயம் ஏற்படும். இடமாற்றங்கள் கொடுக்கும். பசங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக செய்து கொடுப்பது, ஆனந்தமாக இருப்பது. பொருளாதாரத்தில் ஒரு சில செலவுகள் நடந்தாலும் அது நல்லதுக்காக, குடும்பத்திற்காக, பசங்களுக்காக செய்யக்கூடிய நல்ல செலவுகளாக இருக்கும். ஆலய வழிபாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஆன்மீகவாதிகளாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றத்தை கொடுக்கும். மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். பசங்களை பார்த்து மனசு பூரிக்கும். என் பையன் எப்படி சாதிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு பூரிப்பு இருக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க, அதை பார்த்து பயங்கரமாக பூரிக்குப்பீங்க. ஆன்மீகவாதிகள், தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு டே அப்படின்னு சொல்லலாம். நிறைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் காஷாய நிறம். மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மேன்மை அடையக்கூடிய நாள். தொழிலில் யாருமே உங்களை ஜெயிக்கவே முடியாது, யாருமே உங்களை எதிர்க்க முடியாது. ஏன்னா தொழிலில் இருக்கக்கூடிய அந்த வேலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தையுமே கையாளக்கூடிய சக்தின்னு சொல்லுவோம். திஸ் கேன் பி பாசிபிள், திஸ் கேன் பி டன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இன்றைய நாள் ஜாஸ்தியாக இருக்குது. மிகப்பெரிய ஏற்றமும் நல்ல மாற்றமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். மனோபாவம் நல்லா இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியும் உண்டு. மன சந்தோஷம் அதிகமாக உண்டு. எல்லாத்துலேயுமே திறமையாக நின்று சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் என்ற நட்சத்திரம் குருவாக மாறும் பொழுது நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், நல்ல செய்திகள் நம்மை தேடி வரும். நம்ம எதிர்கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு சலசலப்பும் இன்றி டக்குன்னு முடியும். மனசு ரொம்ப சந்தோஷப்படும். சில இடங்களில் சண்டை போட்டாலும் நமக்கு பாசிட்டிவாக முடியும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யாருமே உங்கள் மேலே பகையாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே உங்கள் மேலே அவ்வளோ பாசத்தை கொட்டக்கூடிய அற்புதமான நாள். கும்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, பசங்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு அற்புதமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவில் அஜீரணத்தன்மை ஏற்படும். கரெக்டான டைமுக்கு நம்ம சாப்பிட மாட்டோம், அதனால் உடம்பு பாதிக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாத சில கட்டாயங்கள் ஏற்படலாம்.
அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் நம்மளால் போக முடியாது, டைமுக்கு போக முடியாது. சில தடைகள் கொடுக்கும், பயண தடைகள் கொடுக்கும். இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தேவையே இல்லாத ஒரு மன வருத்தங்கள் இதெல்லாம் கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நம்ம விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது. ஒரு அதீதமான உணர்வு இருக்கும். தெய்வ சக்திங்கிறது உங்களால் உணர முடியும். அது இந்த நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். மெயினாக கஜலட்சுமியை பிடிச்சிங்க. கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால், நம்பர் 1 மேஷம், நம்பர் 2 கும்பம், நம்பர் 3 மிதுனம், நம்பர் 4 துலாம் ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்குன்னே சொல்லலாம். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல பெயர் மட்டுமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.